அதை இலக்காரமா வச்சுக்கிட்டு நீங்க ஏதேதோ தவறு செய்யறீங்க. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் செய்த அருள் கூர்ந்து சட்டத்தின் மீது நீங்க நடக்கலை எடுக்க வேண்டும். நீங்க அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தவறான செயல் ஈடுபட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா சொல்றேன், உறுதிபட சொல்றேன், இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. தவறு செய்தவர்கள் எவராலும் விட்டு வைக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தவறு செய்யக்கூடாது. நியாயமான முறையில் நடங்கள், நடுநிலையோடு நடங்கள். மக்களுக்கு நீங்க பிரதிநிதியா இருக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. திமுக கட்சியிலிருந்து சம்பளம் வாங்கல, மக்களுடைய பங்கு, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சம்பளத்தை வாங்குகின்ற அதிகாரிகள் சரியான முறையில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நடுநிலையோடு நடக்க வேண்டும். இது ஒரு இந்திய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்துக்குங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்களா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதைத்தான் எச்சரிக்கையா சொல்லிட்டு போறேன். இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இப்படி பேசல, இந்த இடத்துல தான் நான் பேசியிருக்கிறேன். இங்க இருக்கிற வேட்பாளர் வந்திருக்கிறார். தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பால் போட்டிடுறார்ல, வீராதி வீரன் சூராதி சூரன் பேசுறாருல. ஆட்சி மாறினா ஆளே காணாம எங்க ஓடி ஒளிச்சுக்கு வர தெரியாது. ஆட்சி மாறினா அவ்வளவு வழக்கு இருக்குது, அவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்திலே நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பேச்சு இந்த அதிகாரி கேட்டா அவரை காப்பாத்துறதுக்கே முடியாது. உங்களை எங்க போய் காப்பாத்துவாங்க? சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அதே போல மக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவு ஆசை காட்டுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. தேர்தல் விதிமுறைப்படி நான் எதுவும் பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்வாங்க தெரியும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க.